வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே மாதிரியான கார் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட அந்த 3 கார் எடுத்து இந்த வீடியோவில் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ போன வீடியோலையும் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் வந்து இந்த வண்டியை நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால ஒரு சலுகை ரேட்டுக்கு, ஒரு ஆஃபர் ரேட்டுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. 10,000 ரூபாய் ஆஃபர் ப்ரைஸுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 3 வண்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபர் ப்ரைஸ் என்னன்றது நான் சொல்லிடுறேன். வாங்க என்னென்ன வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா தான். 3மே ஃபியஸ்டா வண்டி தான். ஸோ இது 2010 மாடல் ஏர் பேக் டைப் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ரீபெயிண்டடுங்க. ரீபெயிண்டட் அப்படின்றதுனால உங்களுக்கு அடியோ ஸ்க்ராச்சோ எதுவுமே வண்டியில் கிடையாது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது அலாய் வீலு, ஏர் பேக் டைப்பு, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாமே வந்துடும். ஸோ பேக்கில் பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைட் பார்த்துட்ருக்கோம். எங்கேயுமே வந்து ஒரு அடி கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக டோட்டலாகவே வந்து உங்களுக்கு பெயிண்ட் அடித்ததுனால ஒரு ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம இப்போ பார்க்கலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், ஏசி பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. 2 ஏர் பேக் வந்துடும். ஸோ லெதர் சீட் போட்டிருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க. இதில் ஒரே ஒரு சீட் கவர் மட்டும் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம சீட் கவர் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். மீதி 3 சீட் கவரும் நல்லா தான் இருக்குது. பேக் சீட் கவர். ஸோ ஒரே ஒரு சீட் கவர் மட்டும் டேமேஜ்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக், 2 ஏர் பேக்கு, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2011 மாடல் ஃபியஸ்டா டீசல் வண்டி. இந்த 3மே டீசல் வண்டி தான். ஸோ இந்த வண்டி பாருங்கள், இதெல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட் தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டச்சப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பம்பரில் அங்கங்கே எங்கேயும் ஸ்க்ராட்ச் இருந்துச்சு, அது பண்ணியிருக்காங்க. டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு 40% ஓட்டுற வரைக்கும் ஓட்டிக்கலாம். ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். பாருங்கள், லெஃப்ட் சைட்லாம் பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு அடிமானமும் கிடையாது. வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. இந்த வண்டியில் ஏசி வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா லெதர் சீட்ஸ் பாருங்கள், நல்லா கிளியராக இருக்குது. ஸோ 2011 மாடல் எல்லாம் ஒரே ரேட்டுக்கு ஏன் வருது அப்படின்னா அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏசி எல்லாம் இல்லை, நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே ரேட்டாக போட்டிருக்கு. இப்போ நம்ம அடுத்த வண்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 2007 மாடல் ஒரிஜினல் பெயிண்ட். இது அலாய்ஸ் வீல் போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஏர் பேக் டைப் இல்லை, ஆனால் அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க. டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு 60% இருக்குது. ஸோ இந்த வண்டியோட நம்ம பேக் சைட் பார்க்குறோம். பாருங்கள், அடி எதுவுமே இல்லை. பம்பரில் மட்டும் சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்திருக்கு, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 3 வண்டி பார்த்த வண்டியுமே பார்த்திங்கன்னா பாடி லைன்லாம் உங்களுக்கு 80-90% இருக்குது. இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், லெதர் சீட்ஸ் பாருங்கள். அதே மாதிரி இதில் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த 3 வண்டியும் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸ். அதாவது ஒரு நாளைக்கு மட்டும்தான், மிஸ் பண்ணிட வேண்டாம். அதாவது எப்படின்னா, பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து நம்ம ஒரு 150 பக்கம் போட்டிருப்போம். 149 ஒரு ஆஃபர்ன்ற மாதிரி. இப்போ என்னென்னா 1,40,000 ரூபாய்க்கு நீங்கள் எந்த வண்டி எடுத்துக்கிட்டாலும் ஒரே ரேட்டு. நாளைக்கு ஒரு நாள் மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 திரும்ப இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. நாளைக்கு மிஸ் பண்ணிட வேண்டாம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்கும். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம்.